சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பார்க்க போகிறது எத்தனை தலைப்புனா ரெண்டாவது அலகுல ரெண்டாவது தலைப்பு. ஏற்கனவே 6 தலைப்பு படிப்போம்னு சொல்லியிருந்தோம். அதில் முதலாவது தலைப்பு தூரமும் இடப்பெயர்ச்சி என்ன செஞ்சிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா கதின்றது எத்தனை தலைப்பு, ரெண்டாவது தலைப்பு. சரி, கதிக்குரிய வரைவிலக்கணம் செல்றதுக்கு முன்னுக்கோ கதிக்குரிய சமன்பாடு விளங்கிக்கணும். ஒரு சமன்பாடு விளங்கிக்கிட்டா ஒரு வரைவிலக்கணம் சொல்றது என்ன இருக்கும், லேசாக இருக்கும். சரிதானே? சரி, கதிக்குரிய சமன்பாடுண்டா கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம், இதான் கதிக்குரிய சமன்பாடு. அப்ப கதிக்குரிய சமன்பாடை வச்சு கதிக்கு வரையிலக்கணம் செல்லுமான்னு கேட்டா செல்லும். கதிசமன் என்னண்டா தூரத்தின் கீழ் நேரம். எப்படி வரையிலக்கணம் செல்றா, ஒரு சமன்பாட்டுல கீழே வரால் எப்பவும் நம்ம எடுக்கணும் ஓரலகு. எத்தனை அலகு எடுக்கணும், ஓரலகு. ஒரு சமன்பாட்டுல கீழே வரால் என்ன எடுக்கணும், ஓரலகு. இந்த சமன்பாட்டுல கீழே யார் இருக்கின்றா, நேரம் இருச்சு. யார் இருந்துச்சு, நேரம். அப்ப கீழே எடுக்க என்ன எடுக்கணும் தெரியுமா, ஓரலகு நேரத்தில். ஓரலகு நேரம் எத்தனை செகண்ட், ஒரு செகண்ட். 2 செகண்ட், ஒரு செகண்ட். ஓரலகு நேரத்தில் அப்படியே மேல பாயணும். ஓரலகு நேரத்தில் ஒரு பொருள் பயணம் செய்த தூரம், அதாவது கீழே அப்படிங்க பாயணும், மேல பாயணும். ஓரலகு நேரத்தில் ஒரு பொருள் பயணம் செய்த தூரம் அது என்ன சொல்லப்படும், கதி எனப்படும். என்ன சொல்லப்படும், கதி எனப்படும். ஓரலகு நேரத்தில் பயணம் செய்த தூரம் அல்லது மொத்த தூரம் என்ன சொல்லப்படும், கதி எனப்படும். என்ன சொன்னது, அப்போ ஓரலகு நேரத்தில் எவ்வளவு தூரம் பயணிக்கிறாங்களோ அதுக்கு என்ன பேர் சொல்ற, கதி. அப்ப சமன்பாடு வச்சு நம்ம வரைவிலக்கணம் செல்ல பழகணும். சமன்பாடை வச்சு வரைவிலக்கணம் செல்ல பழகணும். அப்ப கதி என்றால் என்னென்னு கேள்வி எல்லாம் வராது, ஆனா சமன்பாடு விளங்கிக்கணும். இதுல வர கேள்வி செய்யறதுக்கு சரிதானே. அப்ப கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். சமன்பாட்டுல கீழே வர ஓரலகு நேரத்தில் பயணம் செய்த தூரம் மேல பாஞ்சி அங்கே போக மஞ்சள் கதி எனப்படும். கதி யார்ல தங்கியிருப்பாங்கடா, சமன்பாட்டுல யாரெல்லாம் இடம்பெறாங்களோ அவங்க எல்லாம் தங்குவாங்க. ஆகவே கதி தங்கி உள்ள காரணி யாரெல்லாம்னு பார்த்தா சமன்பாட்டுல 2 பேர் தான் இடம்பெறாங்க. ஒன்று தூரம், அது எதில் அளப்போம்னா மீட்டர்ல அளப்போம் அல்லது கிலோமீட்டர்ல அளப்போம். ரெண்டாவது என்னன்னா நேரம். நேரத்தை வந்து ஒன்று செகண்ட்ல அளப்போம் அல்லது மணித்தியாலத்தில் அளப்போம். சரி, இப்போ அலகு பார்ப்போம். கதிக்குரிய அலகு யார் அலகு பார்க்க போறோம், கதிக்குரிய அலகு பார்ப்போம். தூரத்தை அளக்குற அலகு 2 அலகு எடுத்து காட்டுறேன். பெஸ்ட் ஒரு சர்வதேச அலகை பார்த்துருவோம். தூரத்தை அளக்குற அலகு என்னண்டா, மீட்டர். தூரத்தை அளக்குற அலகு என்ன, மீட்டர். 2 அலகையும் பார்ப்போம். சரி, தூரத்தை அளக்குற அலகு என்ன, மீட்டர். நேரத்தை அளக்குற அலகு என்னண்டா, செகண்ட். என்னது, செகண்ட். ஆகவே இந்த செகண்ட் கீழே சகவுல இருந்துச்சு, மேல வந்து எப்படி வரப்போகுது, மீட்டர் செகண்ட் -1. மீட்டர் செகண்ட் -1. இது கதிக்குரிய ஒரு அலகு. இது கதிக்குரிய ஒரு அலகு. இன்னைக்கு கேள்வி அளவுகளோ இந்த அலகுல தான் கொடுக்கணும். அவங்க வேற அலகுல கேட்டா வேற அலகுல மாற்றி கொடுக்கணும். ஆனா உண்மையை எப்போ வளமையா கொடுக்குற அலகு என்னண்டா, மீட்டர் செகண்ட் -1. என்ன அலகு, மீட்டர் செகண்ட் -1. இன்னொரு அலகு எடுத்து பார்ப்போம். தூரத்தை வந்து எதுலையும் அளக்கலும், கிலோமீட்டர்லையும் அளக்கலும். தூரத்தை எதில் அளக்கலும், கிலோமீட்டர்ல. நேரத்தை மணித்தியாலத்திலையும் அளக்கலும். இதில் அளக்கலும், மணித்தியாலத்திலையும் அளக்கலும். இப்போ இந்த மணித்தியாலம் கீழே சகவுலைக்கு மேல வந்து என்ன வரப்போ, வரப்போ. அப்போ கிலோமீட்டர் அவர் -1, அதாவது h-1 செல்வது. அப்ப கதிக்கு 2 அலகு இருந்துச்சு. ஒன்று மீட்டர் செகண்ட் -1, அடுத்தது கிலோமீட்டர் அவர் -1. கிலோமீட்டர் அவர் -1. ஆனா வளமையா நம்ம கேள்வி செய்யற எந்த அலகு ரெண்டா, மீட்டர் செகண்ட் -1 தான் கேள்வி செய்யும். வளமையா எந்த கேள்வி செய்ய போறோம், மீட்டர் செகண்ட் -1 தான் கேள்வி செய்ய போறோம். சரிதானே? சரி, இந்த கதியில நம்ம 2 வகையான கதி படிப்போம். எத்தனை கதி படிக்க போறோம், 2 வகையான கதி. அதுல முதலாவது வகை என்னண்டா, சீரான கதி படிப்போம். முதல் வகை என்னண்டா, சீரான கதி படிப்போம். ரெண்டாவது வகை என்னண்டா, சீரற்ற கதி படிக்க போறோம். என்ன கதி படிக்க போறோம், சீரற்ற கதி படிக்க போறோம். சரி, கீழே கீழுங்க கதின் தலைப்பு போடுங்க. ஓரலகு நேரத்தில் செல்லும் தூரம் கதி எனப்படும். ஓரலகு நேரத்தில் செல்லும் தூரம் கதி எனப்படும். அடுத்த பையன் செல்லுங்க. கதி 2 காரணிகளில் தங்கி இருக்கும். ஒன்றெழுதுங்க தூரம். ரெண்டாவது எழுதுங்க நேரம். சரி, கீழே சமன்பாடுன்னு போட்டு அந்த கதி சமன் தூரத்தின் நேரத்தை காட்டி போட்டு கீழே 2 அலகு எடுத்து காட்டுங்க. சமன்பாடுன்னு போட்டு கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம்னு போட்டு கீழே வர அந்த 2 அலகு எடுத்து காட்டுங்க.
கீழே வர அந்த 2 அலகு எடுத்து காட்டுங்க. சரி 2 அலகு எடுங்க. மீட்டர் செகண்ட் -1, அடுத்தது கிலோமீட்டர் ஹவர் -1, அதாவது h செகண்ட், அதாவது hன்றது மணித்தியாலயமா, sன்றது செகண்ட், hன்றது மணித்தியாலயம். சரி கீழே முதலாக எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் முதலாக எழுதுங்க. முதலாக எழுதுங்க. பொருள் ஒன்று, முதலாக எழுதுங்க. பொருள் ஒன்று 100 மீட்டர் தூரத்தை 5 செகண்டில் கடந்தது எனின் 5 செகண்டில் கடந்தது எனின் அப்பொருளின் கதியாது. சரி இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். என்ன சமன்பாடு போடுவீங்க? கதி சமன் என்ன? தூரத்தின் கீழ் நேரம். ஏன்னா சரி கதி சமன் என்ன சமன்பாடு? தூரத்தின் கீழ் நேரம். அந்த சமன்பாடு மூலம் பிரதியிடணும். போட்டு பார்ப்போம். கதி சமன் என்னடா? தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தை எதில் அளப்போம்டா? மீட்டர்ல இருந்து ஜமேனாவோ எவ்வளவு தூரம் சென்றாம்? 100 மீட்டர் செல்றதுக்கு எவ்வளவு செகண்ட் எடுக்குதாம்? 5 செகண்ட் எடுக்குதாம். எவ்வளவு செகண்ட் எடுக்குதாம்? 5 செகண்ட். சூக்கன எவ்வளவு இருப்போம்? 5 100 பெட்டிங்கடா 20 மீட்டர். அப்படி வைக்கும் மேல இல்ல செகண்ட் மேல வந்துச்சுன்னா செகண்ட் -1. இதில் எடுங்க. வைக்கோ எழுதி எடுங்க. சரி எழுது. நான் 2 போடுங்க. வாகனம் ஒன்று 2 மணி நேரத்தில் 36 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்தது எனின், வாகனம் ஒன்று 2 மணி நேரத்தில், அதாவது 2 மணி நேரம்னா 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு போகுது? 36 கிலோமீட்டர் போகுதா? எவ்வளவு போகுது? 36 கிலோமீட்டரா? 2 மணி நேரத்தில் 36 கிலோமீட்டரை அடைந்தது எனின், 36 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்தது எனின் அவ்வாகனத்தின் கதியை, அதாவது 2 மணி நேரத்துல 36 கிலோமீட்டர் போகுதா? அவ்வாகனத்தின் கதியை உருவமிலக்கம் முதலாவது கேள்வி கிலோமீட்டர் ஹவர் -1 கணிக்க. உருவமிலக்க 2ஆம் கேள்வி மீட்டர் செகண்ட் -1 கணிக்க. உருவமிலக்க 2ஆம் கேள்வி மீட்டர் செகண்ட் -1 கணிக்க. சரி எப்படி கணிக்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல கேட்குறாங்க சொல்றாங்க 2 மணித்தியாலயத்தில் 36 கிலோமீட்டர் தூரம் போகுதாம். ஆக மூல கேள்வி என்னடா? உருவமிலக்க மூல கேள்வி கிலோமீட்டர் ஹவர் -1 கணிக்கலாம். எப்படி கணிக்கிற? கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். தந்த தடவை மாத்தணுமா? மாத்த தேவையில்லை. அதே மாதிரி என்ன செய்யணும்? செய்யணும். தூரம் எவ்வளவு போறாங்க? 2 மணித்தியாலத்துக்கு 36 கிலோமீட்டர். எவ்வளவு நேரத்துல போறாங்க? 2 மணித்தியாலத்துல போகுது. 2 மணித்தியாலம். 36 2ஆல சுருக்கணும். 36 2ஆல சுருக்கணும்டா 18 கிலோமீட்டர் ஹவர் -1. 18 கிலோமீட்டர் ஹவர் -1. நோட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நோட் பண்ணுங்க. 18 கிலோமீட்டர் ஹவர் -1. 18 கிலோமீட்டர் ஹவர் -1. ரெண்டாவது என்னடா? மீட்டர் செகண்ட் -1 கணிக்கலாம். அப்ப பாப்போம் என்ன சமன்பாடு? அதே சமன்பாடு தான். கதி சமன் என்ன? தூரத்தின் கீழ் நேரம். எப்படி கணிப்பீங்க? தூரம் 36 கிலோமீட்டர். மீட்டர்ல எடுக்கிறது உமா இல்லையா? அப்போ 1 கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு? 1000 மீட்டர். எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். இது எத்தனை கிலோமீட்டர்? 36 கிலோமீட்டர். அப்ப எத்தனை மீட்டர் ஆகும்? 36 அங்க எத்தனை சைபர்? 3 சைபர் மீட்டர். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்டா. 36 கிலோமீட்டர் 36000 மீட்டர். விஷயம் முடியுது. சரிதானே? சரி நேரம் பார்ப்போம். நேரம் 2 மணித்தியாலயமா? எத்தனை மணித்தியாலயமா? 2 மணித்தியாலயமா? இது என்னத்துக்கு மாத்தணுமோ? செகண்டுக்கு மாத்தணும். எதுக்கு மாத்தணும்? செகண்டுக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு மணித்தியாலத்துல எத்தனை செகண்ட் இருக்க போகுது? ஒரு மணித்தியாலத்துல எத்தனை செகண்ட்? சரி அதை விடுங்களேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்க போகுது? 60 நிமிடம். எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். எவ்வளவு செகண்ட்? 60 செகண்ட். அப்ப 60 இருக்கணும்டா. ஒரு மணித்தியாலத்துக்கு செகண்ட் வருமா வராதா? வரப்போகுது. எப்படி பார்ப்போம்? பாருங்க. சரி மணித்தியாலயம் தந்து
செகண்டுக்கு மாற்றிக்கினாங்கண்டா நீ ஒன்றுமே சேர்த்தையில 3600 பெருக்குங்க. எவ்வளோத்துல பெருக்குங்க? 3600. 60 60 3600 தானே. எத்தனை மணித்தியாலம் இருந்து இருக்கு? 2 மணித்தியாலம். ஆகவே 2 தர எத்தனை பெருக்கணும்? 60 60 3600 செகண்ட். எவ்வளோ செகண்ட் வரப்போ? 3600 செகண்ட். சரி, இப்போ என்ன செய்யலாம்? இதில் 2 சைபரையும் இதில் 2 சைபரையும் பற்றி இதில் 36ஐயும் இதில் 36ஐயும் பண்ணால் இதில் ஒரு முறை ஒரு சைபருக்கு 10. எத்தனை? 10. 2ஆல் 10 இருக்குன்னு எவ்வளோ வரப்போ எனக்கு? 2ஆல் 10 எவ்வளோ வரப்போகுது? 5 ms - 1. 5 ms - 1. எழுதுங்க. 5 ms - 1, அதாவது மீட்டர் செகண்ட் -1. நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிடுங்க. வீக்கா நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிடுங்க. சரி, இதை நோட் பண்ணின தலைப்போடுங்க. சீரான கதி. தலைப்போடுங்க. சீரான கதி. சரி, இதை நோட் பண்ணிங்கன்னா தலைப்போடுன்னு சீரான கதி. சீரான கதி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், என்ன மாதிரி செய்கிறேன்னு ஒரு வரைப்பு, ஒரு அட்டவணை வச்சு பார்ப்போம். இதை வச்சு பார்க்க போகிறோம். ஒரு அட்டவணை வச்சு பார்ப்போம். சரிங்க, பாருங்க. அட்டவணையில் நம்மளுக்கு பார்க்க போகிறது என்ன? கதி. அப்போ கதியை பார்க்க போகிறோம்டா. கதி தங்கி உள்ள காரணி வச்சு என்ன செஞ்சுப்பாங்க? அட்டவணை அடிச்சுப்பாங்க. மூலக்கா அட்டவணைக்குள்ள பாருங்க, நேரமும் இருந்துச்சு, தூரமும் இருந்துச்சு. அப்போ நேரமும் தூரமும் சம்மந்தப்படுற யார் இல்லை? கதி இல்லை. அப்போ உடனே நீங்கள் ஒரு அட்டவணை கண்டுபிடிக்கணும். என்னடா, யார் யார் கணியம் தந்திருச்சாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி தந்த கணியம் யாருன்னு பார்த்து போட்டு அந்த கணியம் எந்த சமன்பாட்டோட தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. அப்போ நேரமும் தூரமும் சம்மந்தப்படுற யாரில்? கதியில். அப்போ நேரமும் தூரமும் தந்த யாரை கேட்பாங்க? கதியை கேட்பாங்கன்னு விளங்கிடணும். யாரை கேட்க போகிறாங்க? கதியை கேட்பாங்க விளங்கிடணும். சரி, இப்போ ஒரு அட்டவணை எடுத்தோடனே செஞ்சுட்டு போய் தேவைப்படா. எடுத்தோடனே அடிச்சு பிடிச்சி செஞ்சுட்டு போகிறல. முதல்ல அட்டவணையை நம்ம படிச்செடுப்போம். என்னமே இது என்ன செல்லுதுன்னு படிச்செடுப்போம். சரி, பாருங்க. மூணாவது, நேரம் 0 செகண்ட் இச்சோக்கலோ, தூரம் 0 மீட்டர்ல இருந்துச்சு. தானே? நேரம் 0 அடிச்சோக்கலோ, தூரம் 0. நேரம் 1 செகண்ட் போகலோ, தூரம் எத்தனை மீட்டரா போகுது? 3 மீட்டர். அப்போ 0 எவ்வளோ கூடிச்சு? 3 மீட்டர் கூடிச்சு. அப்போ அந்த கெப்புக்குள்ள எவ்வளோ கூடிச்சாங்க? 3 மீட்டர் கூடிச்சு. 0 1 செகண்ட் போகல, எவ்வளோ செகண்ட் கூடிச்சு? 1 செகண்ட் கூடிச்சு. எவ்வளோ கூடிச்சு? 1 செகண்ட். இதெல்லாம் தானே. 1ல இருந்து 2 செகண்ட் போகல, எவ்வளோ செகண்ட் கூடுது? 1 செகண்ட் கூடுது. 1 செகண்ட் கூடுது. 3ல இருந்து 6 போகல, எவ்வளோ மீட்டர் கூடுது? 3 மீட்டர் கூடுது. எவ்வளோ கூடுது? 3 மீட்டர். 2ல இருந்து 3 போகல, எவ்வளோ செகண்ட் கூடுது? 1 செகண்ட் கூடுது. 6ல இருந்து 9 போகல 3 மீட்டர் கூடுது. எத்தனை மீட்டர் கூடுது? 3 மீட்டர். 3ல இருந்து 4 செகண்ட் போகல, எவ்வளோ செகண்ட் கூடுது? 1 செகண்ட் கூடுது. 9ல இருந்து 12 எத்தனை மீட்டர்? 3 மீட்டர். அதே மாதிரி தான் இல்லை. இங்கே பாருங்க, இதுக்கு 1 செகண்ட், இதுக்கு எத்தனை மீட்டர்? 3 மீட்டர். இதுக்கு 1 செகண்ட் எவ்வளோ மீட்டர் கூடுது? 3 மீட்டர். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு விளங்குது. ஒரு அட்டவணை எடுத்தோடனே இந்த 2 கணியமும் யாரை தாராங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்னத்தை கேட்க போறாங்கன்னு விளங்குது. அடுத்த 2வது விஷயம் என்னன்னா, அட்டவணையை இந்த கணியத்தை பார்த்து போட்டு அடுத்து எல்லா நேரத்தையும் செக் பண்ணணும். எல்லா தூரத்தையும் அவங்க தாரத்தை செக் பண்ணணும். அவங்க தூரம் தந்த தூரத்தை செக் பண்ணணும். இடப்பெயர்ச்சி இருந்தால் இடப்பெயர்ச்சி செக் பண்ணணும். இவங்க தூரம் தந்ததால எல்லா நேரத்தையும் செக் பண்ணு, எல்லா தூரத்தையும் பார்த்துருச்சு. எல்லா தூரத்தையும் பார்த்துருச்சு. இப்போ பாருங்க, நேரம் சமனாக கூடி போகுது. நேரம் என்ன செஞ்சு போகுது? சமனாக கூடி போகுது. அதாவது 1 செகண்ட் சமனாக அதிகரிச்சுட்டு போகுது. நேரம் சமனாக கூட தூரமும் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே அளவால கூடி போகுது. அதே அளவால கூடி போகுது. இது 3 மீட்டர், இது 3, இது 3, இது 3. ஆனால் அதே அளவால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுது, தூரமும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இப்படி சம நேர இடைவெளிகள்ல சமமான அளவு தூரம் ஒரு பொருள் பயணம் செஞ்சுக்கின்றா, சம நேர இடைவெளிகள்ல சமமான அளவு தூரம் ஒரு பொருள் பயணம் செஞ்சா அந்த பொருள் சீரான கதியில் உள்ளது. அந்த பொருள் என்ன கதியில் இருக்கு? சீரான கதி. நீங்க இதுல எந்த செகண்ட் கதியை கண்டாலும் ஒரே விட தான் வரும். எந்த செகண்ட் கதியை கண்டாலும் ஒரே விட தான் வரும். உதாரணமா நான் எடுக்கல, சும்மா எழுமாறா ஒரு 4 செகண்ட் கதி காணப்படும். 4 செகண்ட்ல கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். 4 செகண்ட்ல போன தூரம் தெரியுங்க, இது எத்தனை மீட்டர்? 12 மீட்டர். எவ்வளவு நேரத்துல மீதிக்கு? 4 செகண்ட். பிரிச்சு எத்தனை வரப்போ? 3 ms - 1. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 6 செகண்டுக்கான உதாரணமா கதி சமன் தூரத்தின் நேரம். 6 செகண்ட்ல போன தூரம் எவ்வளவு? 18 மீட்டர். நேரம் எவ்வளவு? 6 செகண்ட். பிரிச்சு எத்தனை வரப்போ? 3 ms - 1. அதே மாதிரி உதாரணமா ஒரு 3 செகண்ட் காண்றேன். 3 செகண்டுக்கு தூரம் எவ்வளவு வந்துச்சு? 3 செகண்டுக்கு 9 மீட்டர். நேரம் எவ்வளவு? 3 செகண்ட். பிரிச்சு எத்தனை வரப்போ? 3 ms - 1. பாருங்க, எந்த செகண்டுக்கு நீங்க கதியை கண்டாலும் ஒரே விட தான் வரப்போ. என்ன செய்யப்போ? ஒரே விடாம வரப்போ. அப்ப இப்படி
சம நேர இடைவெளிகள்ல சமமான அளவு தூரம் கூடி போனீங்கன்னா அதனக்குள்ளே நீங்க பிடிக்கணும். அது என்ன கதி அடிச்சாங்க? சீரான கதி. சீரான கதிண்டு அட்டவணையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கடா. சீரான கதிண்டு அட்டவணையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கடா, ஏதாவது ஒரு செகண்டுக்கு கதியை காண்பது போதுமானது. நீங்க எந்த ஒரு செகண்டுக்கு கதியை கண்டாலும் ஒரே விட வருமா வராதா? வரப்போகுது. சரிண்டா? அப்ப சரி, அப்ப சீரான கதி எப்படி கண்டுபிடிக்கிறீங்கடா? சம நேர இடைவெளிகள்ல தூரம் சமனாக கூடிப்போம். தூரம் என்ன செஞ்சு போகுது? சமனா குடிப்போம். இப்படி தூரம் சமனா குடிப்பைத்து நேரமும் சம நேர இடைவெளிகள்ல தூரம் சமனா அதிகரிக்கின்றா. அது என்ன கதி அதிகரிக்கின்ற அர்த்தம்? சீரான கதி. என்ன கதி? சீரான கதி. அப்ப சீரான கதி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சிலாக்கள் என்ன செய்ய தெரியுமா? ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பார்க்க சரியா கூறுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து விட்டுடுறேன். சீரான கதி கண்டுபிடிப்பா அது விட்டுடுறேன். அப்படி கூத்து காட்டிடப்பறா மொத்த நேரத்தையும் செக் பண்ணணும், மொத்த தூரத்தையும் என்ன செய்யணும்? செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி சம நேர இடைவெளிகள்ல தூரமும் சமனாக கூடி போனா அது என்ன கதியில இருந்து அர்த்தம்? சீரான கதி. என்ன கதி? சீரான கதி. எழுவ சொல்றீங்களே சீரான போடு. சம நேர இடைவெளிகளில் ஒரு பொருள் சமமான அளவு தூரம் செல்லுமாயின் அப்பொருள் சீரான கதியில் உள்ளது என்பர். எனப்படும். அப்பொருள் சீரான கதியில் உள்ளது எனப்படும். அடுத்த பயன் சொல்லுங்க. சீரான கதியனின் யாதேனும் ஒரு செகண்டுக்கு கதியை கணித்தல் போதுமானது. சரி, குயிக் அந்த சார்ட் அடிச்சு வெளியெடுங்க கீழே. சும்மா உதாரணத்துக்கு கண்டு காட்டுங்க. ஒரு 4 செகண்ட் 6 செகண்ட் 3 செகண்ட் கண்டிச்சு நீங்கள் உங்களுக்கு தேவைண்டா 0லேருந்து 6 செகண்ட் வாட்டியும் காணுங்க. 0 தான் வரும். ஏன்னா அதுக்கான முதலாவது செகண்ட்லேருந்து போட்டு காட்டிங்கன்னா சரி. சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் கண்டு காட்டுங்க. சும்மா ஒரு 3 உதாரணம் இல்லாட்டி 2 உதாரணம் எழுதி காட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்க இனிமோ சம நேர இடைவெளிகளில் சமமான அளவு தூரம் போனாங்கண்டா என்ன கதியில் இருந்துச்சாங்கன்னு அர்த்தம்? சீரான கதி. இவ்வளோதான் சீரான கதி. சிம்பிளா இவ்வளோதான் சீரான கதி. இது ஒரு கஷ்டமான பாடமே இல்லை. செஞ்சிடுங்க. எவ்வளோ லேசாக படிக்கிறோமோ விளங்கி அவ்வளோ லேசாக விளங்கு இந்த பாடம். சும்மா போட்டு இந்த கஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்குறேன். அப்படி கஷ்டமான பாடமே இல்லை இது. சரி தானே? விளங்கி எடுத்தீங்கன்னா சரி தான் விஷயம் உண்டு. நோட் பண்ணிவிடுங்க குயிக்கா. நோட் பண்ணிவிடுங்க. இதுக்கு புற வார பாடமும் இதே மாதிரி தான் இருக்கும். சரி தானே? சரி, இது புற வேகம் படிப்போம், அதுக்கப்புறம் ஆறுமுடுகள் அமர்முடுகள் படிப்போம், பறைவுகள் படிப்போம். இது படிக்க போகிறது அதை பக்கம் லேசாக இருக்கும். சரி தானே? சரி, இதில் உனியோட தலைப்போடுங்க சீரற்ற கதி. சரி, சீரற்ற கதின்னு கூட படிக்க பாருங்க. சரி தானே? உங்களுக்கு ஒரு அட்டவணை வந்துச்சுன்னா மூலம் என்னத்தை பார்க்கணும்? என்ன கணியம் தந்திச்சான்னு பார்க்கணும். கணியத்தை செக் பண்ணுங்க. நேரம் தந்து கிடக்கு, நேரம் பழமையாக வரைக்கும். அடுத்த யாரு? தூரம். அப்ப நேரமும் தூரமும் சம்பந்தப்பட்ட யாரை கேட்க போறாங்க? கதி. ஏன்னா கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அது பிடிக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப இதுல கதி கேட்க போறாங்க. கதியில 2 வகையான கதி இருந்துச்சு. ஒன்று சீரான கதி, சீரற்ற கதி. சீரான கதிண்டா எதுண்டாலும் ஒரு செகண்ட் நீங்க கதியை காணணும். எல்லாருக்கும் ஒரே விட வருமா வராதா? வரும். இப்ப என்ன கதின்னு பார்க்க போறோம்? இதை செக் பண்ணி பார்ப்போம். மூளை யாரை செக் பண்ணேன்? நேரத்தை செக் பண்ணி பார்த்தா 1 செகண்ட் கூடுது, 1 செகண்ட். நேரம் சமனா கூடி போகுது. நேரம் செஞ்சு போகுது, சமனாக அதிகரித்து கொண்டு செல்கிறது. தூரத்தை செக் பண்ணுவோம். முதலாவுக்கு 4 மீட்டர் கூடுது, ரெண்டாவுக்கு 4லேருந்து 6 போகல எவ்வளோ கூடுது? 2 மீட்டர் கூடுது. மூணாவுக்கு 6லேருந்து 11 போகல 5 மீட்டர் கூடுது. ஆமா இல்லையா? நாலாவுக்கு 11லேருந்து 16 போகல எத்தனை கூடுது? 11ல 16க்கு 5 மீட்டர் கூடுது. 14லேருந்து 19க்கு 3 மீட்டர் கூடுது. 19லேருந்து 24க்கு எத்தனை மீட்டர் கூடுது? 5 மீட்டர் திரும்ப கூடுது. இப்ப பாருங்க, எனக்கு நேரம் சமனாக 1 செகண்ட் நேரம் சமனாக கூடும் போது தூரம் எப்படி கூடுது? எனக்கு சமன் இல்லாம கூடுது. எப்படி கூடுது? எனக்கு சமன் இல்லாம கூடுது. இப்பதான் பிரச்சனை வரப்போகுது. நேரமும் சமனா கூடி தூரமும் சமனா கூடினா அது என்ன கதி? சீரான கதி. அப்ப சீரான கதினா எந்த ஒரு செகண்ட் கதியை கண்டாலும் விட ஒரே விட தான் வரும். ஓமல்லையா? கண்டுபாட்டின இதுக்கு முன்னுக்கு இதை பார்த்தோம்னா நேரம் சமனாக கூடும்போது தூரம் சமன் இல்லாம கூடுது.
தூரம் என்ன செஞ்சு கூடுது சமன் இல்லாம கூடுது. இப்போ நீங்க கதியை கண்டிங்கடா உங்களுக்கு எல்லாம் ஒரே விட வருமா இல்ல. உதாரணமா 1 4 அதாவது முதலாம் செகண்ட் காண்றீங்க பாருங்க. முதலாம் செகண்ட் கதியை காண்றேன். முதலாம் செகண்டுக்கு தூரம் எத்தனை மீட்டர் 4 மீட்டர். நேரம் எத்தனை செகண்ட் 1 செகண்ட். பிரிச்சு எவ்வளவு வரப்போகுது 4 ms - 1. அதே ரெண்டாம் செகண்ட் கதி காண்றீங்கன்னா தூரம் 6 மீட்டர். நேரம் எத்தனை செகண்ட் 2 செகண்ட். பிரிச்சு எவ்வளவு வரப்போகுது 3 ms - 1. பாருங்க இதுக்குள்ளே கதி மாறிட்டு முதலாம் செகண்ட் 4 ms - 1 போகுது. ரெண்டாம் செகண்ட் 3 ms - 1 போகுது. அவங்கள பார்க்க கதையில செய்வோம் மாறி மாறி போகுது. ஏன் கதி மாறுது நேரம் சமனாக கூடினாலும் தூரம் எப்படி கூடுது எனக்கு சமன் இல்லாம கூடுது. எப்படி கூடுது சமன் இல்லாம கூடுது. இப்படி சம நேர இடைவெளிகள்ல சமமற்ற தூரம் ஒரு பொருள் சென்றிருக்கின்றா சம நேர இடைவெளிகள்ல சமமற்ற தூரம் ஒரு பொருள் பயணம் செஞ்சின்றா அது என்ன கதையில இருந்து இருப்பாங்க சீரற்ற கதி. என்ன கதி சீரற்ற கதி. சீரற்ற கதிண்டு அட்டவணையை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்படி போட்டு பார்க்க தேவையா உங்களுக்கு இல்ல. இந்த அட்டவணையை வச்சு பிடிச்சிடணும். நேரம் சமனா கூட தூரம் எப்படி கூடி போறாங்க சமன் இல்லாம கூடி போனாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நேரம் சமனா கூட தூரம் எப்படி கூடி போடுச்சு சமனா கூடி போடுச்சு. ஆனா இந்த டைம்ல நேரம் சமனாக கூடினாலும் தூரம் எப்படி கூடுது எனக்கு சமன் இல்லாம கூடுது. எப்படி கூடுது சமன் இல்லாம கூடுது. இப்படி கூண்டிக்கிட்டா இப்படி கணக்கு போட்டு செஞ்சு பார்க்க தேவையானக்கு தேவையில்லை. ஏன்னா நேரடியா பார்த்தோம் என்ன செய்யுது விளங்குது சம நேர இடைவெளிகள்ல சமமற்ற தூரம் பெய்த்தார். ஆகவே என்ன கதியில் எரிச்சார் சீரற்ற கதி. என்ன கதி சீரற்ற கதி. சீரற்ற கதின்னு கண்டுபிடிச்சிங்கண்டா நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. உடனே நீங்க போட வேண்டிய ஒரே ஒரு சமன்பாடு சராசரி கதி. என்ன கதி சராசரி கதி. சராசரி கதி சராசரி கதி சமன் பயணம் செய்த மொத்த தூரத்தை எப்படி காண்ற பயணம் செய்த மொத்த தூரத்தை அதுக்கு எடுத்த மொத்த நேரத்தை பிரிச்சீங்கன்னா சரி. அதுக்கு எடுத்த மொத்த நேரத்தை பிரிச்சோம்னா சரி. பயணம் செய்த மொத்த தூரம்டா கடைசி எவ்வளவு தூரம் போய் சேர்றாங்க 24 மீட்டர். அப்ப மேல போடுங்க 24 மீட்டர். அதுக்கு எடுத்த மொத்த நேரம் எத்தனை செகண்ட் 6 செகண்ட். எத்தனை செகண்ட் 6 செகண்ட். 24 6 பிரிச்சு எத்தனை வர போகுது 4 ms - 1. 4 ms - 1. இந்த எப்படி சராசரி கதி எப்போ பிரயோகிச்சோன்ற நீங்க சீரற்ற கதி வரப்போகுது. அது வரப்போல சீரற்ற கதி. சீரற்ற கதின்னு அட்டவணைக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க உடனே பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு என்ன கதி அடிச்சோணும் சராசரி கதி. என்ன கதி அடிச்சோணும் சராசரி கதி. அப்ப சராசரி கதி சமன் பயணம் செய்த மொத்த தூரத்துக்கு கீழே அதுக்கு அடுத்த மொத்த நேரம். பயணம் செய்த மொத்த தூரம் 24 மீட்டர். அதுக்கு அடுத்த மொத்த நேரம் எத்தனை 6 செகண்ட். பிரிச்சுட்டா 4 ms - 1. இந்த சராசரி காண்ற நோக்கம் என்னண்டா அன்னளவான பெருமானம். இந்த சராசரி காண்ற எத்தனை வந்துச்சு 4 ms - 1. எத்தனை வந்துச்சு 4. இப்படி எடுத்த நோக்கம் என்னண்டா அன்னளவாக ஒரு செகண்டுக்கு 4 நாள்ல மீத்திச்சாங்க. அன்னளவா ஒரு செகண்டுக்கு 4 நாள்ல மீத்திச்சாங்க ஒரு கடுவோம் ஒரு நம்ம செல்றோம். அதாவது சராசரி கதியான நோக்கம் என்னண்டா அன்னளவாக ஒரு செகண்டுக்கு 4 நாள்ல பயணிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே எடுக்கிறோம் நம்ம சராசரி கதி. சீரான கதிக்கு சராசரி கதி எடுக்கணுமா தேவையில்லை. சீரற்ற கதிக்கு அட்டவணை வச்சு கண்டுபிடிச்சீங்கடா உடனே நீங்க எடுக்க வேண்டியது என்ன கதி ஆகும் சராசரி கதி. எழுங்க சொல்றேன் கீழே சீரற்ற கதின்னு போட்டு எழுங்க. சம நேர இடைவெளிகளில் ஒரு பொருள் சமமற்ற தூரம் செல்லுமாயின் அப்பொருள் சீரற்ற கதியில் உள்ளது எனலாம். எனப்படும். அப்பொருள் சீரற்ற கதியில் உள்ளது எனப்படும். அப்பொருள் சீரற்ற கதியில் உள்ளது எனப்படும். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. சீரற்ற கதி என அறியப்படின் சராசரி கதி கணித்தல் போதுமானது. இல்லாட்டி சராசரி கதி கணித்தல் வேண்டும். சீரற்ற கதி என அறியப்படின் சராசரி கதி கணித்தல் வேண்டும். சரி இந்த சார்ட்டை போட்டுடுங்க. இந்த சார்ட்டை போட்டு எடுத்து கீழே சராசரி கதி கணிச்சு காட்டுங்க. கீழே சராசரி கதி கணிச்சு காட்டுங்க. அப்போ நேரமும் தூரமும் சம்பந்தப்பட்டு ஒரு கேள்வி ஒன்று வருதுண்டா கட்டாயம் அது என்ன கதியில் கேட்குறாங்கன்னு அர்த்தம் சராசரி கதி கதி கேட்குறாங்கன்னு அர்த்தம். நேரமும் தூரமும் சம்பந்தப்பட்டா கதி கேட்குறாங்கன்னு அர்த்தமா. அதில் கதியெலாம் 2 கதி படித்தோம். சீரான கதி. அடுத்து என்ன கதி சீரற்ற கதி.
சரி, இதோட நம்மளோட கதிர விஷயம் முடியுது. அடுத்து படிக்க போகிறது நம்ம 3வது தலைப்பு என்னண்டா வேகம். யார் படிக்க போகிறோம்? வேகம். சரி, இதோட இந்த கிளாஸ் முடிப்போம். அடுத்த கிளாஸில் வந்து வேகம் படிப்போமா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.